शेषार्यवंशकलशोदरिपूर्णचन्द्रं श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गं श्रीमन् अनन्तगुरुवर्यसुतं गुणाब्धिं सम्पत्कुमारगुरुवर्यम् अहं प्रपद्ये। प्रह्लाद नारदपराशरपुण्डरीक यासाम्बरीश शुगशौनकभीष्मडाल्भ्यान् रुक्माङ्गरार्जुनवसिष्ठविभीषणादीन् पुण्यानिवान् परमभागवतान् स्मरामि। भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिभागान् भक्ताङ्ग्रिरेण परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमनिं प्रणतोऽस्मि नित्यं। व्यासम्बधिक्तनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकरादन्तपोनिधिं कृष्णं कमलभद्राक्षं पुण्यश्रवणकीर्तनं वासुदेवं जगद्योनिं नौमि नारायणं हरिम्. வயோஸ்ருதமனுந்தரத்துக்குள்ளே வயோஸ்ருதமனு இதே நாங்கள் இருக்கிறது வயோஸ்ருதமனு அஷ்டாவிம்சரிதமே அப்படின்ற 28வது சதுர்யுகம். அந்த வயோசுதந்திரத்துக்குள்ளே ஸ்ராத்ததேவன் அவன் பேரு. அவன் சம்ஞாபுத்திரன். அவனுக்கு பசங்கள் இருக்கிற ஒரு பெண் பிறந்தது. ஏதோ இதனால தபஸ் பண்ணி அந்த பெண்ணுக்கு சாபம் வந்துட்டு பிள்ளை ஆயிடுச்சு. ஒரு மாசம் பிள்ளை ஒரு மாசம் பெண், அந்த மாதிரி சாபம் சிவன் வந்தது. சரி, அதுக்கு சுத்திம்னன் பேர் வச்சார். அதை அவன் புத்தனை கல்யாணம் பண்ணிட்டு குரூரவன் குழந்தை பிறக்கிறது. அந்த கதையை சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் மறுபடியும் தபஸ் பண்றான் 100 வருஷம், 100 years. அவருக்கு 10 பேர் பசங்களை பிறகுறான். இக்ஷ்வாக்குன்னு ஆரம்பம். நிருகம் சரியாத்தி திஷ்டன் திருஷ்டன் கரூசன் நரிஷந்தன் பிரசித்தரன் நபகன் கவி. இப்ப இன்னைக்கு நபகனுடைய கதை. இவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் கதை இது சுருவா இருக்கு. ஏதாவது 4வது அத்தியாயம். அவனு பிள்ளை நாபாகன், நாபாகன் பிள்ளை அம்பரீஷன், ஆபரீஷன் கதையும் வருது. ஸோ ஸ்ரீ சுகவாச்சா நாபாகோ நபகாபத்தியம் எம் தத பிராதரः கபிம். நாபாகன் அப்படின்னுட்டு நபகனுடைய பிள்ளை. அவன் வந்தான். கவி இந்த தம்பி 10 பேருக்குள்ள அவளெல்லாம் ப்ராப்பர்ட்டி எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு ஒன்னே கொடுத்துருக்கிறது இல்லை. இந்த நாபாகனுக்கு, இந்த நபகனுடைய பிள்ளை எவிஷ்டம் யவஜந்தாயம் பிரம்மச்சாரிடமாகத்தம். அவன் பிரம்மச்சாரி பேரே ஆயிருந்தான். இதை என்ன வச்சிருக்கை? ஃபாதர்ஸ் ப்ராப்பர்ட்டின்னு கேட்கிறான். பிராத்தரோ அபாந்த கிம் மஹ்யம் பஜாமி பிதரந்தவா. எல்லாம் அவளே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டா. உனக்கு ஒரு மாத்திரம் தோப்புனார மாத்திரம் வச்சிருக்கா. அதே உன்னுடைய ப்ராப்பர்ட்டி இருந்தான். துவாம் மாரியாஸ்தராபாங்ஷு மா புத்திரகதாத்வர்த்தாக இமே அங்கிரசத்திரம் ஆசதேத்ய சுமேதசகா. அவன் தோபனார் என்ன சொல்றான்னா, நீ எண்ணம் மனசுக்கு பேராப்பட்டு ஒரு ஆஸ்தி இல்லை அப்படின்னுட்டோ உனக்கு அங்கீரசம் ஒரு யக்னம் பண்றான். பாரத்வாஜன் ஆங்கீரசன். ஸோ ஆங்கீரஸ் பாரஸ்வத்திய பாரத்வாஜ் புராண பாரத்வாஜ பௌத்திரான். அந்த மாதிரி எல்லாம் அங்கீரசாள் எல்லாம் பாரத்வாஜ பௌத்திரா. அவர் ஒரு சத்திர யாகம் பண்றார். அதுல அந்த யாகத்துக்குள்ளே ஒரு மந்திரம் சொல்லி கொடுக்குறேன். அதை போய் அவனுக்கு ஞாபகம் கொடுத்து அவன் இந்த முறைக்கு நேரம் ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும். சரி, இமே அங்கிரச சத்திரம் ஆசிரிய சுமேரதகா ஷஷ்டம் ஷஷ்டமுபேத்தியாக 6வது நாள் அவனுக்கு மரபு வந்துடும். அப்போ அந்த மந்திரத்தை நீ சொல்லணும். ஷஷ்டமுபேத்தியாக கவே முஹ்யந்தி கர்மணி. அவளுக்கு ஒரு மோகம் வந்துட்டு மயக்கம் வந்துட்டு மறந்துடுறா. தாம்ஸ்துவம் ஷம்சே சூக்தே த்வே வைஸ்வரேவே மகாத்மனே.
அந்த விஸ்வதேவ மந்திரத்தை 2 சூக்தத்தை சொல்லிக் கொடுக்குறேன். அவளை ஞாபகப்படுத்திருக்குனாக்கா, தே ஸ்வரியந்தோ தனம் சத்திர பரிசேஷமாத்மனகா. அவன் என்ன பண்றான்னா, அந்த சத்திர யாகத்துக்குள்ளே எல்லாம் முடிஞ்ச பேர் இருக்கிறதெல்லாம் உனக்கே கொடுத்துருக்கான். நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது. தே ஸ்வரியந்தோ தனம் சத்திர பரிசேஷிதமாத்மனா, மிச்சமெல்லாம் உனக்கே கொடுத்துடுறான். தாஸ்யந்தி தே அத தான் கச்சா ததா சகிருத்தவான் யதா. அந்த யஜ்யமாட்டத்துக்கு போ, உன்னுடைய ஷேர் ப்ராப்பர்ட்டி ஆகுறதுன்னு சொல்றான். தகப்பன் செஞ்சு கொடுக்குறான். 10 பேர் பசங்கள் 10 அவன் அங்க பிரம்மச்சரியத்துக்கு போயிட்டு இருக்கான். அவன் என் ப்ராப்பர்ட்டி எங்கேன்னு கேடுது அப்படின்னா, வானப்பிரஸ்தத்தில் போய் வரான். என் ப்ராப்பர்ட்டி எங்கேன்னா ஃபாதரே ப்ராப்பர்ட்டின்றா. அந்த தகப்பனார் என்ன பண்ற, இந்த ஆங்கிலம் பண்ற சத்திரயாகத்துக்கு போ, 6வது நாள் அவளை மந்திரம் பிறந்து போயிடுது, இந்த மந்திரத்தை சொல்லு, உனக்கு ப்ராப்பர்ட்டி எல்லாம் முடிஞ்ச மேல இருக்கிறதெல்லாம் உனக்கே கொடுத்துட்டு போயிடுறான். சத்திரயாகத்துக்குள்ளே தே ஸ்வரியந்தோ தனம் சத்திர பரிசேஷரமாத்மனகா, மிச்சத்தெல்லாம் உனக்கே கொடுக்குறான். தாஸ்யந்தே தாம் கச்சா ததா சகிருத்தவான் யதா தஸ்மை ரத்வா ஏ ஸ்வர்க்கம் சத்திர பரிசேஷித்தம். அவன் சொன்ன மாதிரியே இவன் போறான் அந்த யாகத்துக்கு, சத்திர யாகத்துக்கு, ஆங்கீரசரை பண்ணும்படியான சத்திர யாகத்துக்கு. தம் கஷ்டித் ஸ்வீகரிஷ்யந்தம் புருஷ கிருஷ்ண தரிசனகா. சரி, இவனுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் கொடுத்துட்டு பட்டுடுறாவா. அப்போ கற்ப ஒரு ஆசாமி வரான் அந்த யஜ்யம் ஆட்டத்துக்கு. தம் கஷ்டித் ஸ்வீகரிஷ்யந்தா புருஷ கிருஷ்ண தரிசனகா. அவன் என்ன பண்ணான், உவாச்சோ உத்தரதோபேத்யா மமேதம் வாஸ்துகம் வசு. வா, யஜ்யத்துக்குள்ள மிச்சமானதெல்லாம் ருத்ரனுக்கு போகணும், நான் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், எனக்கு வரணும் அந்த ப்ராப்பர்ட்டி, உனக்கு இல்லை என்றோம். சரி, அங்கொத்தம் பாரு ஷேர் மமேதம் ரிஷி விருதத்தம் இத்தரிஹி ஸ்ம மாணவா. இல்லை, ரிஷி எனக்கே கொடுத்துருக்கா அப்படின்ட்டு அவன் சொல்றான். ஸ்யான் நௌ தே பிதரி பிரஷ்னகா பிருஷ்டவான் பிதரும் தத்தா. அப்போ எங்க ரோபநாத் ரிஷந்திருக்கார், குடிப்பிச்சிருக்கார், அவருடைய வாரம் கேட்கலாம் அப்படின்னு அவனுடைய ஐஷன் போற ரோபநாத். அவன் என்ன சொல்றான், யஜ்யவாஸ்துகிரம் சர்வம் உச்சிஷ்டம் ரிஷி கச்சித் சக்ரு விபாகம் ருத்ராயா ததைவ சர்வரஹதி. சாஸ்திர பிரகாரம், ரூல்ஸ் பிரகாரம் ருத்ரனுக்கே இது சேரணும். அந்த கடைசியில் வந்தானே அவருக்கே போய் சேரணும் பாயுது. முதல் பிள்ளை வாங்கிக்கணுட்டான். இவன் அவனே சொல்றான் அவளுக்கு கொடுக்கணும். நாபாகஸ்தம் பிரணம்யாகா தவேசிகல வாஸ்துக்கம். சரி, எங்க ரோபநாதன் அதே சொன்னார், உங்களுக்கே கொடுக்கணும்னு நீங்க வச்சுக்கோங்க, கொடுத்துருவோம். சரி, இவன் என்ன பண்றான், இத்தியாகமே பிதா பிரம்மன்னே பிரம்மா சிரசா துவாம் பிரசாதையே அப்படின்னு அவன் சேவிச்சுட்டு இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் அந்த யஜ்ஞிஷ்டாசனவரிக்கை அதெல்லாம் அத்தனையே வச்சுக்கோன்னு கொடுத்துருவோம். எத்தே பிதாவத தர்மா சஞ்ச சத்தும் பிரபாஷே திதாமிரே மந்திரதிரிஷே ஞானம் பிரம்ம சனாதனம். நீ தகப்பனார் சொன்னார் வந்து சொல்லிட்டு கொடுத்தாய், நீயும் சத்தியன் அவனும் சத்தியன் ஆகையினாலே உனக்கு மந்திரத்தெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறேன். அப்படி சனாதன மந்திரத்தெல்லாம் கிரகண திரவிடம் தத்தம் மத்சத்திரே பரிசேஷித்தம். இந்த பணத்தையும் உனக்கே கொடுத்துட்டோ, உனக்கு மந்திரோபதேசமும் பண்றேன் அப்படின்னு அந்த ருத்ரன். இத்துக்த்வா அந்தர்ஹிதோ ருத்ரோ பகவான் சத்யவத்சலகா ஏதத் சம்ஸ்மரேத் பிராதா சாயஞ்ச சுசமாஹிதகா. இந்த விஷயத்தை யோதரவன் காத்தாலேயோ சாயங்காலமோ நினைக்கிறானோ, கவிர் பவதி மந்திரஜோ கதிஞ்சேவரதாத்மனகா. அவன் கவி ஆயிடுவான், மந்திரஜன் ஆயிடுவான், நல்ல கத்தியும் கிடைச்சிடும் அவனுக்கு. நாபாகார் அம்பரீஷோ பூத், இது பழங்கதை. இப்ப நபகரந்தன் நாபாகரந்தன் அம்பரீஷன். அம்பரீஷோ பூத் மகா பாகவத ஸ்கிருதி. இந்த அம்பரீஷன் மகா பாகவதன். நீங்க கேட்டிருக்கீங்க அம்பரீஷன் கதை அப்படின்னு, இங்கும் வருது. இது தூர்வாசர் துவாதசி இன்னைக்கு வந்து சண்டை பிடிச்சிருக்கு. நாஸ்பிருஷன் பிரம்மசாபோபி என்ன பிரகத கச்சித்து. அவனுக்கு பிரம்மசாபமும் ஒட்டலே. அவன் அப்பேரப்பட்ட
சத்யசந்தன் ராஜோவாச்சா. சரி, பரீட்சித் மகாராஜா கேட்கிறார். அந்த கதையை சொல்லும். பகவத் ஸ்ரோதுமிச்சாமி ராஜர்ஷேஸ்தஸ்ய தேவதகா நப்ராபூத் எத்தனை நிருமுக்தோ பிரம்மதந்தோ துரத்தேஜகா. அது எப்படி சுவாமி பிரம்மதண்டத்துன்னு அவருக்கு இந்த மாதிரி எல்லாம் கிடைச்சது? இந்த கதை நமக்கு சொல்லணும். அம்பரீஷன் கதையை சொல்லுங்க நமக்கு. அம்பரீஷன் யாருடைய பிள்ளை? நாபகன். நாபகன் யாருடைய பிள்ளை? நவகன். நவகன் யாருடைய பிள்ளை? 10வது பிள்ளை மகேஸ்வரனுக்கு. அவனுக்கு என்ன பெயரு? ஸ்ராத்ததேவன் நடுவேன். அந்த மகேஸ்வரன் தெரிகிறது. இதுவே நாங்கள் இருக்கிறது மகேஸ்வரன். இத்தனை தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் இப்போ கதை அம்பரீஷன் கதை அது சொல்லு எனக்கு. மேனே அதிதுர்லபம் பும்சாம் சர்வம் தத் ஸ்வப்ன சம்ஸ்திதம் வித்வான் விபவ நிர்வாணம் தமோ விசரியத் புமான் மௌதுரேபே யுகபதி தத் பக்தி ரசாதிஷு பிராப்தோ பாவம் பரம் விஸ்வம் ஏனேதும் லோஷ்டவத் ஸ்மிருத்தம். சவை மன கிருஷ்ண பதார விந்தயோகோ வச்சாம்சு வைகுண்டகுணானுவர்ணனே கரோ ஹரேர் மந்திரமாத்தியனாதிஷு சகார அச்சுத சத்கதோதயே. அவனை கண்டபெருமானிடத்துல அத்தியந்தமான பக்தியோடு இருந்தான். யாரு? அம்பரீஷன். கிருஷ்ண பதாரவிந்த யோகோ, கிருஷ்ணன் திருவடியை நினைச்சுண்டு, வச்சாம்சி வைகுண்ட குணானவரனே, வாக்காலே வைகுண்டத்தை வர்ணனை பண்ணிண்டு, கரவு ஹரேர் மந்திரம் அர்ச்சனாதிஷு, கையாலே மார்ஜனாயும் பெருக்கிறது பண்றது கோவில் இந்த மாதிரி காரியத்தை பண்ணிட்டு சகாரா அவ்யுக்த சத்கதோதை. அவன் கதையே கேட்டு இருந்தான். காதால கதை கேட்கிறது, கையால கோவில் பெருக்கிறது, வாக்காலே வைகுண்டநாதவரணம் பண்றது, மனசாலே கிருஷ்ணபதாரத்தை நினைக்கிறது. இந்த மாதிரியே கிருஷ்ணனடியே ஈடுபட்டிருந்தான் நம்மாழ்வார் மாதிரி. நம்மாழ்வார் எப்படி இருந்தார்? உண்ணம் சோறு விறகனி தென்னும் வெத்திலை வெல்லாம் அங்கண்ணன் அந்த மாதிரி இவனே இருந்தான். சரி, முகுந்தலிங்காலய தரிசனே திருஷௌ தத்புத்திய காத்திர ஸ்பர்ஷேங்க சங்கமம் கரௌ ஹரே மந்திரமர்ஜனாதிஷு ஸ்துதிம் சகாராட்சித சத்கதோதயே கிராணஞ்ச தத்பாதசரோஜசோரபே ஸ்ரீமத் துலஸ்யா ரசனாந்ததர்ப்பிதே. 17-15 என்னென்ன உருவுகள் இருக்கோ தேகத்துல ஒன்னே கிருஷ்ணத்திலேயே பண்ணிட்டு இருந்தான்னு சொல்றாரு இங்கே. முகுந்த லிங்காலய தரிசனே திருஷௌ. முகுந்தனுடைய கோவிலை பார்க்கறதுக்கு, எம்பெருமான் திருமேனி தரிசனத்துக்கு உடல் அழகு, கண்ணழகு, இந்த மாதிரி திருமேனி பார்க்கறது சந்தோஷப்பட்டு இருந்தான். தத்பக்திய காத்தரஸ்பரிசே அங்கசங்கமம். அவன் அடியாருக்கு தன் உடம்பு பண்ணணும் அப்படின்னு இருந்தான். அப்படின்னு அடியாருடைய கலந்து பெருமாறும் இருந்தான். அவன் கிராணஞ்சரப்பாத சரோஜ சௌரபே. அவனுடைய திருவடி வாசனையே, திருவடியில புஷ்பம் சாதிருக்கு இல்லையா, புஷ்பத்து வாசனை மணக்கிறது. பாரசரோஜ சௌரபே, திருவடிக்கு சாத்தின புஷ்பத்தாலே கிராணமும் ஸ்ரீமத் துலஸ்யா ரசனாம் ததர்ப்பித்தே. திருவடிக்கு சாத்தின துளசியாலே நாக்குக்கு சந்தோஷப்படுத்தின்றிருந்தான். பாதோஹரே கஷேத்திரபதானு சர்ப்பணே. திருவடி கோவிலுக்கு போயிட்டு இருந்தேன். ஹிரோ ரிஷி கேசபதாபிவந்தனே. தலை அவனுடைய திருவடித்திலே தொழுந்திருந்தார். சாஷ்டாங்க நமஸ்காரத்தை பண்ணிருந்தார். காமஞ்சதாஸ்யேனது காம காம்யா யதோக்தம ஸ்லோகஜனாஷ்டயாரதி. அப்படின்னு ஒவ்வொரு அங்கத்தையும் காமம் நதாஸ்யேது கம காம காம்யா யதோத்தம ஸ்லோக ஜனாஷ்டயாரதி. உத்தம ஸ்லோகளான ஜனங்களோட கலந்து பரிமாறின்றிருந்தான். சேரிசை தொண்டரிசைபடி என் சென்னிக்கடவனே குலசேகர ஆழ்வார் அந்த மாதிரி ஆசைப்பட்டாரோ அந்த மாதிரி ஒவ்வொரு அங்கத்தையும் தனக்கு எம்பெருமானு கற்பித்து அதில் சந்தோஷப்பட்டு இருந்தான். அந்தெந்த மாதிரி சொல்லியிருக்கார். ஏவம் சதா கர்ம கலாபமாத்மனகா பரேதி யஜ்ஞே பகவத்யதோக்ஷதி. எம்பெருமான்
விஷயத்திலே அதோக்ஷஜா அப்படின்னு தலகுனிஞ்ச திருக்கமல கண்களை பார்த்து என்ன பண்ணிருந்தான்? சர்வாத்ம பாவம் விரதன் மகாமஹீமிமாம் தன்னிஷ்ட விப்ராவிஹித சசாசகா, இந்த மாதிரி எம்பெருமானே நினைச்சுண்டு அவன் ராஜ்யம் ஆண்டு இருந்தான். ஈஜே அஸ்வமேதைஹி அதி யஜ்ஞமீஸ்வரம், அஸ்வமேத யாகத்தாலே எம்பெருமானை ஸ்துதித்தான். மகாவிபூத்தியோபசிதாங்க தட்சிணை, எல்லாருக்கும் பூரி பூரி தட்சிணை கொடுத்தான். ததைர்வசிஷ்டாசித கௌதமாதிபிஹி தன்வன்யபிஸ்ரோதமசௌ சரஸ்வதீம், எல்லா ரிஷிகளுக்கும் ஸ்ரோதஸுக்கும் சரஸ்வதிக்கும் எஸ்ய கிருதுஷு கீர்வாணைஹி ததஸ்யா ரித்திதோ ஜனாகா. அவர் யஜ்யத்துக்குள்ளே கீழ்வாணைஹி சதஸ்யா ரித்திஜோ ஜனாகா, நிறைய பேர் ரித்துக்கள் வந்திருந்தா. சம்ஸ்கிருதம் தெரிஞ்ச ரித்துக்கள். துல்லிய ரூபாஷ்டா நிமிஷா எதிர்ஷிந்த சுபாசகா, எல்லாம் ஒரே மாதிரி இருந்தா. துல்லிய ரூபாக அனிமிஷாக, தேவதைகள் கண்டுபிடிக்காதவ. எதிர்ஷியந்த சுபாசகா, மேல துணி போட்டு வந்துட்டு இருந்தாவன். ஸ்வர்கோன பிரார்த்திதோ யஸ்யா முதலேன வரப்பிரியகா, அவன் பிரார்த்திக்கவே இல்லை. சர்க்கத்தில் இருக்கவாளெல்லாம் வந்திருந்து இவனை பண்ற யாகத்துக்கு அட்டென்ட் பண்ண. அமரப்பிரியா ஷுண்வத்பில் உபகாயத்பிஹி உத்தம ஸ்லோக சேஷ்டித்தம், அவனுடைய காய பாட்டு கேட்கறதுக்கும் ஆஸ்தானத்துக்குள்ளே அந்த அசுமேரி யாகிற வைபவம் பார்க்கறதுக்காக வேற தேவர்கள் தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. சம்மத்தயந்திதான் காமாக ஸ்வராஜ்ய பரிபாவிதாக, அந்தந்த ராஜ்யத்தை விட்டுட்டு இங்கெல்ல இவர் பண்ற யாகத்துக்கு வந்து இருந்தார். துர்லபானாபி சித்தானாம் முகுந்தம் ஹிருபஷ்யதகா, எல்லா சித்தர்களுக்கும் கிடைக்காதபடியான முகுந்தனே ஹிருதிபஷ்யதகா, ஹிருத்கமலத்துக்குள்ளே பார்த்துட்டு இருந்தா. சயித்தம் பக்தி யோகேன தபோயுக்தேன பார்த்திவகா. சரி, இது யார் எழுதிக்கத்தே? அம்பரீஷன், நாபாகனுடைய பிள்ளை. கிரகேஷு தாரேஷு சுதேஷு பந்துஷு, கிரகத்திலையும் பத்னிகளிடத்திலையும் பசங்களிடத்திலையும் பந்துக்களிடத்திலையும் தீபோத்தமஸ்யந்தனவாதிபத்திஷு, பிராமணனிடத்திலேயும் குதிரைகள் பக்திலையும் அக்ஷயரத்னாபரணாயுதாதீஷு அனந்த கோஷேஸ்வகரோத சன்மதிம், எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருந்தான் தானத்தை. தஸ்மா அதாத் தரிச்சக்கரம் பெத்தரீக பயாவகம், இதை பார்த்து எம்பெருமான் அம்பரீஷனுக்கு தனி சக்கரத்தையே கொடுத்துறான். ஏய் மிஸ்டர் சக்கராயுவார், பிளீஸ் லுக் ஆஃப்டர் ஹிஸ் ஹவுஸ் அப்படின்னு அவனுக்கு பொறுப்பு கொடுத்துறார். தஸ்மா அதாத் ஹரிஷ் சக்கரம், பெருமாள் சக்கரத்தாழ்வாரை கொடுத்துரும். நீ தாம் பிரார்த்தோண வீடே பெத்த நீக பயாவகம் ஏகாந்த பக்திபாவேனா ஏகாந்த பக்திபாவேனா பிரீத்தோ பக்தியாதிரக்கணம் தத்பக்திய வித்திய பரிதாரக பக்தி பக்தியா அப்படின்னு பக்தியர்களை காப்பாத்துறதுக்காக எம்பெருமான் இருக்கிறான். எம்பெருமானுக்கு என்ன பேரு? எம்பெருமான் ஸ்வதந்திரன், அடியோங்கள் வரதந்திராள். ஆனா பக்தர் விஷயத்துக்குள்ள அவன் பரதந்திரன், அதை காண்பிச்சு கொடுக்கிறார் இங்கே. பிரீத்தோ பக்தியா விரக்கணம், பக்தர்களுக்கு காப்பாத்துறதுக்காக அவன் சொன்ன மாதிரி இவன் கேட்கிறான். ஆரிராதேஷு கிருஷ்ணம், ஆராதனை பண்ணார் கிருஷ்ணனை. மகிஷ்யா துல்லியசீலையா, மகிஷிகளோட தகுந்த மகிஷிகளோட கண்ணனை ஆராதித்தார்கள். யாரே? அம்பரீஷன். யுக்த சம்பத்சரம் வீரோ ஜதார துவாதசி விரத்தம், ஒரு வருஷம் ஆரத்தம், ஒரு வருஷ காலம் என்ன பண்ணான்? ஏகாதசிக்கு ஆரம்பிச்சு துவாதசி முடிக்கிறபடியான வரத்தத்தை ஒரு வருஷ காலம் பண்றது ஆரம்பிச்சான். பிரதாந்தே கார்த்திகே மாசி திராத்திரம் சமுபோஷிதகா, கார்த்திகை மாசத்துக்குள்ளே முடிக்கிறது பிரதாந்தம்.
அவ திராத்திரம் 3 ராத்திரி ஒன்னும் சாப்பிடக்கூடாது. உபோஷம் சமுபோஷிதா ஸ்நாத்தா கராச்சித் காலிந்தியாம் ஹரிம் மதுவனே அச்சேத்து. ஒரு தினம் காலிந்தி நதிக்குள்ளே ஸ்நானம் பண்ணி மதுவனத்தில் எம்பெருமான அர்ச்சனை பண்ணணும். எதுக்காக? ஏகாதசி விரதத்துக்காக. அந்த ஏகாதசி பட்னி இருந்து துவாதசி பாரணம் மகாபிஷேக விதினா தரோஸ்கர சம்பதா. சரி, அபிஷேகம் பண்ணி எம்பெருமானுக்கு எல்லா விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதுக்கு என்ன சொல்றோம், டூஸ் அண்ட் டோட்ஸ், சாஸ்திர விதி பிரகாரம் எம்பெருமானத்தை இந்த ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஏகாதசி துவாதசி விரதத்தை பண்ணிட்டு இருந்தான். அபிஷிச்சா அம்பரா கல்பை கந்தமால்யாரணார்விஹி புஷ்ப தூப தீப ஷோடசோபச்சாரங்களை அவர்களுக்கு சமர்ப்பித்து எம்பெருமானை ஆராதனை பண்ணிருந்தோம். தரகதாந்தர பாவேனா பூஜையாமாச கேசவன். அந்த மாதிரி திருக்கமரத்துக்குள்ள எம்பெருமான வச்சு கேசவன் பூஜை பண்ணிட்டு இருந்தான். அப்படின்னு என்ன, கண்டபிரானை விண்ணோரு கருமாணிக்கத்தை அவரை நன்னியும் நன்னிக்கொண்டிருந்தார். பிராமணாம்ச்ச மகாபாகான்னே சித்தார்த்தானி பக்திதக. பிராமணர்களையும் சித்தார்த்தர்களையும் கவாம் ருக்ம விஷாணினாம் ரூப்யங்கிரீனாம் சுவாசசாம். அவளுக்கு கோதானம் என்ன, ருக்கம் ருக்கம் என்ன, கோல்டு கோல்டு தானம் என்ன. அது எப்படி? காலுக்கு தங்கத்துக்கு போட்டிருக்கிறது குருசு. அப்படின்னா கவாம் ருக்ம விஷாணினாம் ரூப்யாங்கிரீனாம் சுபாசாம். திருவடிக்கும் அந்த கொம்புக்கும் என்ன பண்ணியிருந்தார்? தங்கத்துல கவர் பண்ணியிருந்த பிடித்த மாடுகள். பிராகினோத் சாது விப்ரேபியோ, சாதுக்களுக்கும் பிராமணர்களுக்கும் கிரீஷு நிர்புதானி ஷெட்டி. நிர்புதம் என்கிறபடி ஒரு கணக்கு. அற்புதம் நிர்புதம், கோட்டி அற்புதம் நிர்புதம், ஷெட்டு 6 நிர்புதம் தானம் பண்ணாராம். போஜயித்வா திஜான கிரே, முதல் பிராமண சத்தப்படை பண்ணி ஸ்வாந்தன்னம் சுவாதன்னம் குணரத்தமம், அந்த அவ புஜித்த பாகத்தை தான் பிரசாரத்தில் சாட்டிருந்தான். லப்த காமைர் அனுஜாத்தகா பாரணா யோகச்சக்கிரமே, அவளுக்கெல்லாம் பாரணை பண்ணி வச்சு தான் பாரணை பண்ணிருந்தான். தெரி சாட்சாத் துர்வாசா பகவான் அபூத். அப்போ வரதுனா அந்த துர்வாசவர் வந்திருந்து இவர் அதித்தியாய் வந்தார். தமான் அச்சா அதிதிம் பூககா பிரத்யுத்தான சனார்கணி யயாச்சே அபியவகராயா பாதமூலுபாகதகா. வந்தார், நமஸ்காரம் பண்ணார். இவர் பிரத நமஸ்காரம் பண்ணார், பிரார்த்தனை பண்ணார். யயாச்சே அபியவகாராயா பாதமூலுபாகரகா, திருவடி தொழுது யாச்சனை பண்றார். என்ன? பிரத்யனந்தியாட்சியம் கத்தும் அவசியகம் கதகா நிமமஜ்ஜ புருஹத்யாயன்னே காலிந்தி சிறதே சுபே. இந்த காலிந்தி இருவருக்குள்ள ஸ்நானம் பண்ணிட்டு வந்துருந்தாங்கள். அப்புறம் நமக்கு பாரணை பண்ணி வைக்கலாம் அப்படின்னு தூர்வாசர் சொல்லிட்டு முகூர்த்தார்த்தாவசிஷ்டாயாம் துவாதசியாம் பாரணம் பிரத்தி. அந்த பாரணைக்கு அரை முகூர்த்தம் தான் மிச்சம். அந்த டைமுக்குள்ள சாப்பிடணும். இல்ல அந்த துவாதசி பாரணை வருது இல்லை, அது அர்த்த முகூர்த்தம். ஒரு முகூர்த்தம் 1:30 மணி காலம், 2 மணி 2:30 மணி ஆகுது. அர்த்த முகூர்த்தம் 1 மணி காலம் ஆகலாம். அத்தனைக்குள்ள முடிச்சிடணும். துவாதசியாம் பாரணாம் பிரத்தி சிந்தையாமா தர்மஜோ திவ்யஸ்தத் தர்ம சங்கடே. இவ போனா காலிந்த ஸ்நானம் பண்ணு உட்காந்துட்டான். துணி தொடச்சு கொண்டு பண்ணிக்கொண்டு வரவே இல்லை அந்த டைம்ல. இது என்ன பண்றது? அந்த முகூர்த்தம் போயிடுறது. தத் தர்ம சங்கடே. இவன் தர்ம சங்கடம் ஆதர காத்துன்னு இருக்கான். பிராமணாதிக்கிரமே தோஷோ, பிராமணான சாப்பாடு போடாத நானும் சாப்பிட்டுட்டாக்கா அந்த தோஷம். துவாதசியாம் ஜனபாரணே, ஆனா அவன் பாரணை பண்ணாவே நான் பாரணை பண்ணக்கூடாது. எத்கிருத்வா சாதுமே பூயாத் அதர்மோவா நமாம் ஸ்பிருஷேத்தி. இதை பண்றதுனாலே அதர்மமாக அந்த மாதிரி என்ன பண்றது யோசனை பண்ணான். அம்பசா கேவலேநாதா கரிஷ்யே விரதபாரணம். ஒருமை
பகவானுக்கு அவர்களுடைய தீர்த்தத்தை குடிச்சு விடுறேன். அம்பசா கேவலே அநாதா கேவலே நாதா கரிஷ்யே விரதபாரணம். சோ அந்த பாரணையே தீர்த்தம் சாப்பிட்டு பாரணை முடிச்சு விடுறேன் அப்படின்னு தீர்த்தம் சாப்பிட்டான். பிராகுரம்பக்ஷணம் விப்ரா ரிஷிகம் நாசரஞ்சத்து. சரி, பக்ஷாக வாயுபக்ஷாகன்ற மாதிரி அப்பே சாப்பிட்டார். அதனால என்னமாச்சு, அந்த இது போச்சு, வயிறு விஷி போயிடுது. இத்தியபிராஷ்ய ராதரிஷி சிந்தையின் மனதாச்சுத்தம். சரி, தீர்த்தம் சாப்பிட்டு பாலனை பண்ணிட்டோம், அவரை காத்துட்டு இருந்தான். பெருமாளை ஞானிச்சுங்க அச்சுத தியானம் பிரத்யச்சஷ்ட குருஷ்ரேஷ்டா துஜாகமனமேவ சகா வந்தார். தூராசுமே அவ சிஷ்யரோடு வந்தார். எங்களுக்கு அம்பரீஷனுடைய ஆஸ்தானத்துக்கு. துர்வாசா யமுனா கூலாத்து கிருத்தா அவசியக ஆகதகா வந்திருக்கானப்பா. ராஜ்ஞாவின் நிர்தஸ்தஸ்ய பூவதே சேஷ்டிதம் தியா. இவன் என்ன பண்ணான்னு தெரிஞ்சு போச்சவருக்கு. என்ன தீர்த்தும் கொடுத்து விட்டுருக்கான். மஞ்சுனா பிரசரகாத்திரோ, உடம்பெல்லாம் கோவிச்சு கொண்டு உடம்பு தர தர நிறைஞ்சிருந்தவருக்கு. யாருக்கு? தூர்வாசருக்கு. புருக்குட்டி குட்டிலானனாக புருக்குட்டி அப்படின்னு 2 கண் நிரப்பியம். அந்த புருக்குட்டி புருவம், புருவத்து மேல் கோவித்து காட்டி சென்று புபுக்ஷித சுதராம் கிருத்தாஞ்சலிதா. அவன் கை குபின் வந்ததுக்கு அவனுக்கு சொல்றார் என்ன, அஹோ அஸ்ய நிருஷம்சஸ்ய ஸ்ரீயான் மத்தஸ்ய பஷ்யதா. இவனு ஐஸ்வர்ய மத்தத்தாலே என்ன பண்ணிருக்கான் பாருங்கோ. தர்ம வியதிக்கிரமம் விஷ்ணோ அபக்தசேஷமானினஹ. இவன் தர்மத்தை தாண்டி போனான் அப்படின்னு என்ன முன்னே சொல்றான். விஷ்ணோர் அபக்தசேஷமானினஹ யோ மாம் அதிதி மாயாத்தம் ஆதித்யனி மந்திரியச்சா. என்னே பாலனை வர சொல்லிட்டு அதித்தியா வரலன்னு சொல்லி அதத்வா முக்தமாம்ஸ்தஸ்யா எனக்கு கொடுக்காம அவனே சொல்லிட்டான். சத்யஸ்தே தரிசையே பலம், அதுக்கு பலம் காட்டுறேன் பாருங்கோ. ஏவம் புருமான உத்கிருஷ்யா ஜட்டாம் ரோஷ விதோஷி விதீபிதகா. ஜட்டைன்னு ஒரு மயிர் எடுத்தார். அடுத்துட்டு ஏவம் புருமான உத்கிருத்யா ஜட்டாம் ரோஷ விதீபிதகா தயோ தயா சந்திர்மமே தஸ்மை கிருத்தியாம் காலானரூபமாம். ஒரு காலானர ஆவேகனம் பண்ணார் பூதத் மாதிரி. தமாபரந்தேன் ஜலத்தி ரசிகஸ்தாம் கதாபுவம். அது கீழ் விழுந்தது. அது எரிஞ்சின்றிருந்து. ரசிகஸ்தான் அது கையில் கத்தி இருந்தது. கதாபுவம் வேபயந்தீம் சமுத்வீக்ஷா நச்சால பதான் நிருபகா. கையில் நெருங்கின்று அந்த இடத்துல நரங்கு அந்த இடம் விட்டு கிளம்பல. யாரு? ராஜா அம்பரீஷன். பிராக்திஷ்டம் பிருத்தியரக்ஷாயாம் புருஷேண மகாத்மனா யதா கிருத்தியாந்தாம் சக்கரம் கிருத்வா ஹிமிவ பாவக குருத்தா அஹிமிவ பாவகா. சரி, இவருக்கு பார்த்துக்கிறதுக்கு ஒரு சுந்தரசேன சக்கரமே வந்துட்டு இருந்த. அது என்ன பண்ணித்து அப்படின்னா, இவனை காப்பாற்றணும் அப்படின்னா அது சுட்டு போட்டு அந்த ஒரு பூதத் மாதிரி வந்திருந்த அதை சுட்டு போட்டு விட்டு தரவே தர்வத்வீக்ஷா ஸ்வப்னயா சஞ்ச நிஷ்பலம் துர்வாசா துர்வே பீதோ திக்ஷு பிராணபரீப்சையா. அது அத்தனை பண்ணல, நேரம் அவர் தொடுத்துட்டு போச்சு. அதாவது மகா ஜுவாலை கிட்ட வந்தாலே உடம்பெல்லாம் சுடுறது. ஸோ இந்த தூர்வாசைக்கு என்னவாச்சு, ஒரே தாவந்தம் ஒரு எல்லாம் சுத்துறார். எங்கெங்க சுத்துறார்? துராசா துர்வே பீதோ திக்ஷு பிராணபரீப்சை. ஒவ்வொரு திக்கிலையும் போனார். தமன் தமன்பதாவத் பகவத் ரதாங்கம் தாவாக்னிருத்தூத சிகோ யதாகிம். பாம்பு தத்துன்ற போர் கருடன் மாதிரி இது வந்துடுது. ததானுசக்தம் முனிரீட்சமானோ குஹ்யம் விவிக்ஷசாரமேரோ. மேரு பருவத்து போயிட்டான். யாரு? தூர்வாசன். கிஷோரபக்ஷ்மாம் விவரான் சமுத்திராத் லோக்கான் சபாலாம் ஸ்திரிதிவம் கதஸ்ரகா. ஆகாசத்துக்கு போனான், 10 திக்கில போனான்.
சமுத்திரத்துல போனான். 7 அத்தல வித்தல சுதர சமுதிர பாத்தாளம் அப்படின்னு எல்லா பாத்தாள லோகத்துக்கும் போனான். எல்லாருக்கும் தொடுத்துண்டே வந்துருக்கு. எதோ எதோ தாவதி தத்திர தத்ரா சுதர்சனம் துஷ்பிரசகம் ததர்ஷா, எங்க போனாலும் துரத்துண்டு வந்திருக்குது. இது சுதர்சன சக்கரம். அலப்தநாதா சயதா குதச்சித் சந்தரஸ்த சித்தோ அரணமேஷமானக தேவம் விரிஞ்சம் சமகாத்விதாத்தா திராட்சியாத்மயோனி அதித தேஜசோ மத்தம்மாம். நேர பிரம்மாண்ட போயிட்டான். பிரம்மலோகம் எங்க இருக்கு? பூர்லோக புவர்லோக சுவர்லோக மகோலோக தபோலோக ஜனோலோக. அப்புறம் சத்தியலோகத்துக்கு போனான். அங்க போய் பிரம்மாண்டு சுவாமி நீர்தான் என்ன காப்பாத்தனம் கேட்கிறான். பிரம்மோவாச்சா, அவன் என்ன சொல்றான்னா, ஸ்தானம் மரீயம் சக விஸ்வமேதத்து கிரீடாவசானே திபரார்த்த சங்கே பூபங்க மாத்திரே நஹி சந்தி தக்ஷோஹோ காலாத்மனோ எஸ்ஸு திரோ பவிஷ்யதி. சுவாமி, எனக்கு இத்தனை டைம் இருக்கிறது, அப்புறம் என் பாருக்கு நான் போறேன், எனக்கு அதெல்லாம் சக்தி இல்லை சுவாமி. அகம் பவோ தக்ஷ பிருகு பிரதானகா, நானே ஈஸ்வரன், தக்ஷன், பிருகு மகரிஷிகள், பிரஜேஷ பூதேஷ சுரேஷ முக்கியகா. பிரஜைகளுக்கு ஈசன் பிரஜாபதி, பூதேஷர்கள், சுரேஷர்கள், இப்படி இம்பார்ட்டன்டான சர்வேவயம் என் நியமம் பிரபன்னா மூர்த்தியத்விதம் லோகஹிதம் வகாமஹா. நமக்கு என்னென்ன டியூட்டி கொடுத்துருக்கோ அது பண்ணிட்டு இருக்கணும் சுவாமி. இந்த காரணம் நமக்கு சுதர்சன் நிறுத்துறது சக்தி இல்லை. பிரத்யாख्यातो விரிஞ்சேனா விஷ்ணு சக்கரோபதாபிதகா துர்வாசா சரணஞாதகா சர்வம் கைலாசவாசினம். சரி, அவன் கைவிட்ட பிறகு நேர கைலாசத்துக்கு வந்தான் ருத்ரர் பார்க்கறதுக்கு. ஸ்ரீ ருத்ரவாச்சா, அவர் என்ன சொல்றார்? பயம் நாத பிரபவாம பூமி எஸ்மின் பரேண்யே யதஜீவ கோஷகா. சுவாமி, நமக்கு ஒரு லிமிட் இருக்கு, அதனை இப்படிக்கு வர முடியல. நாங்கள் பவந்தி காலே ந பவந்தி ஹீதృஷாக சஹஸ்ரஜோ எத்திர வயம் பிரமாமகா. நாங்களும் சுத்தின்னு இருக்கோம், நாம் அதகிட்ட போனா அது நம்மையும் சுத்துறதுக்கு வந்துடுறது சுவாமி. அகம் சனத்குமாரஸ்ட நாரதோ பகவான் அஜக. நானு சனத்குமாரன், நாரதர், பகவான் அஜஹா பிரம்ம பகவான், கபிலோ அபாந்தரதமோ தேவலோ தர்ம ஆசுரிஹி. கபிலர், அப்புறம் தேவலர், மரீச்சி பிரமுகாச்சான்யே சித்தேஷாக பாரதர்ஷனாக. நாங்களதான் சித்தேஸ்வரர்கள், மரீச்சி மகரிஷி. பிதாமவயம் சர்வே என்மாயாம் மாயையாம் விற்த்தாக. நமக்கு இந்த மாயை விஷயம் ஒன்றும் தெரியாது சுவாமி. பகவான் மாயா திருவுதமாக இருக்கிறது. ஆகையினாலே தஸ்ய விஸ்வே தஸ்ய விஸ்வேஸ்வரசேரம் சஸ்திரம் துர்விஷகம். இது எம்பெருமானுடையது, அது நமக்கு துர்விஷகம், நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. தமேவ சரணம் யாகி ஹரிஸ்தேஷம் விதாசியத்தி. நீ ஹரியண்டி போய் கேளுப்பா, அவனால் தான் இந்த பண்ண முடியும்னு அனுப்புறான். ததோ நிராசோ துர்வாசாக பதம் பகவதோ ஏவ் வைகுண்டாக்கியம் விரத்தியாஸ்தே ஸ்ரீனிவாச ஸ்ரீயா சகா. வைகுண்டத்துக்கு போயிட்டார். அங்கே ஸ்ரீனிவாசன் ஸ்ரீயா சகா இருக்கிறான். அகலகல்லேந்திரி ஒன்று பிராட்டி இருக்கான் அந்த இடத்துல. அந்த இடத்துல போற உடனே வைகுண்டத்துக்குள்ளே சந்தக்கியமானோ அஜிதஸ்தரவன்ஹினா தற்பாதமூலே பிரதசவே பிறகு. அந்த சுதர்சனுடைய சாக்கத்தாலே உடம்பெல்லாம் இவருக்கு யோபாகி போயிட்டு தற்பாதமூலே பிரதசவே பிறகு. பெருமாள் திருவடியில் விழுந்துரு காலில் நடுக்கப்படுத்திருக்கார் துர்வாச மகாமணி. ஆஹா அச்சுதானந்த சதீப்சித பிரபோ கிருதாகசம் மாவகி விஸ்வபாவனா. எம்பெருமானே, பிரபஞ்சத்தை காப்பாற்றுவனே, விஸ்வபாவனா, அச்சுதா, அனந்தா, நீதான் எனக்கு காப்பாத்தனம். அஜானதா தே பரமானுபாவம் கிருதம் மயா கம்பவத பிரியாணாம். எனக்கு ஒன்றும் தெரியாமே அவனுக்கு சாபம் கொடுக்குறேன் நானே. விதேஹிதஸ்யா அவசித்திம் விதாத்தா விதாத்தம் உச்சேத என்னாம் யுதித்தே நாரகோபி.
அடியனுக்கு நரகத்துக்கு போகாமல் தடுக்கணும். இந்த கஷ்டத்தை நீரே நிவாரணம் பண்ண பகவானுமாச்சா பெருமாள் என்று சொல்கிறார். சங்கட வந்திரே வெங்கடரமணா அப்படின்னு அந்த மாதிரி அகம் பக்தபராதீனோ அஸ்வதந்திர இவத்விஜா, நானு பக்தபராதீனானவன், அஸ்வதந்திரன், எனக்கு சுவாதந்திரமே இல்லை. சாதுவில் கிரஸ்த ஹிருதயோ பக்தர் பக்த ஜனப்பிரியகா, அவன் அம்பரீஷன் எனக்கு பக்தன், அவனுக்கு இந்த இது பக்தன் சுதர்சனம். நீ அவனே போய் கேட்கணும். நாகம் ஆத்மானமாசே பக்தை சாதுகிருனா என்று சாதுகளுக்கு நான் கொடுத்த வாக்கை என்னாலையும் தடுக்க முடியாது. அவன் என்னே போயிட்டு வார். ஸ்ரீயம் சாத்தியந்திகீம் பிரம்மன்னே ஈஷாம் கதிரகம் பரா ஏ தாராகார புத்திராப்தான்னே பிராணான் வித்தமிமம் பரம் வித்வாமாம் சரணம் யாதாக கதம் ஸ்தான் தெத்துமுச்சகே. அவ உடம்பையே சகலத்தையும் எனக்கே அர்ப்பிச்சுட்டு பண்ணி அவளுக்கு ஒரு வரம் கொடுத்த பிறகு நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு மை நிர்பத்த ஹிருதயாக, என்னிடத்திலே அவ ஹிருதயம் எல்லாம் வச்சிருக்கா. சாதவா சமதர்சனாக, சாதுக்கள் சமதர்சிகள் வசீகுர்வந்தி மாம் பக்தியா சஸ்திரியா சத்பதிம் யதா, ஒரு சத் ஸ்திரியானவள் பத்திக்கு வணங்கி இருக்கிற மாதிரி என்னென்னே அவ இருக்கிறார். மத்சேவையா பிரதீதம் சா சாலோக்கியாதி சதுஷ்டயம், எம்பெருமானே நினைச்சிருக்க அவளுக்கு சாலோக்கியம் சாமீப்பியம் சாரூப்பியம் சாயுஜ்யம் இதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம் அவளுக்கு. என்னடா இருக்கிறதே ஒன்னே போகிறோம். நேச்சந்தி சேவையா பூர்ணாகா குதோன்யத் காலவித்துருத்தம், சாதவோ ஹிருதயம் மஹ்யம் சாதுனாம் ஹிருதயம் துவகம் ஞானி து ஆத்மையும் மேமத்தம் கண்ணன் சொல்றான் கீதையில். அதே மாதிரி சாதவோ ஹிருதயம் மஹ்யம், என்னுடைய ஹிருதயமே சாதுக்கள், சாதுனாம் ஹிருதயம் துவகம், சாதுக்களுக்கு ஹிருதயமும் நானே. வதன்யத்தே நஜானந்தி, என்னை தவிர அவன்னு அறியார்கள். நாகம் தேபியோவனா கிருபி, ஆகையினாலே நான் அவருக்கு, அவர் எனக்கு இந்த மாதிரி இருந்துருக்கான். உபாயம் கதையிஷ்யாமி சுன்வஸ்வதத்து, உனக்கு ஒரு உபாயம் சொல்றேன், அது காது கொடுத்து கேளும். அயம் ஆத்மா விசாரஸ்தே எதஸ்தம் ஜாது வை பவான் சாதுஷு பிரஹிதம் தீரகா தகத்து குருதே அசிவம். நீ ஏதோ அபிச்சாரம் பண்ணி, அபிச்சாரம் அப்படின்னா ஒரு கூர்தல் போட்டு அதன் மேல ஆவாகனம் பண்ணி ஏதோ ஒரு பிராணியை போட்டு அமிச்சனீங்க, அதெல்லாம் சுட்டு போட்டிருக்கா. சாதுஷு பிரஹத்தீரகா பிரஹத்தும் குருதே அசிவம், சாதுக்கிழமை இருந்தான் விடலாமா நீ? அதெல்லாம் போய்விடுத்தே, ஒன்னையும் சுட்டு போட்டு விடுறது. தப்போ வித்யா விப்ராணாம் நிஷ்டே சகரை உபே, விப்ராணாம் பிராமண விஷயத்துக்குள்ளே இந்த தபசு வித்யை இதெல்லாம் நிஷ்டேசகரமாயிடும். தேயேவ துர்வினீதஸ்யா கல்பே தே கதுரன்யதா, நீ துர்வினீத்தன் அல்ல துஷ்கர்மி, ஆகதான் உனக்கு இந்த மாதிரியா இருக்கு. பிரம்மம் ஸ்தத் கச்ச பத்திரந்தே நாபாக தனயம் தினம், நாபாக பத்திரம் அம்பரீஷன் நீயே போய் நீ அவரண்டு போய் அடைக்கலம் புகுவாய். க்ஷமாபய மகாபாகம் தர சாந்தி பவிஷ்யத்தி, அவனை க்ஷமிக்கு சொல்லு கேள், அவதான் சாந்தி அவனுக்கு கிடைக்கிறது. அஸ்துரமாரம்பாம் மத்தியமாம் லக்ஷ்மி வல்லவரையும் தாம் வந்தே குருவரம் பராம்.